முத்தழகுல இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு அஞ்சலிய காமிச்சாங்க. அஞ்சலி வந்தாலே கூட பிரச்சனையும் வருமே. என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. பூமி குழந்தைகிட்ட, நீ இந்த உலகத்துக்கு முத வந்தோன்னு பார்த்தது உங்க பெரியம்மாவை தாண்டா. முத்தழகு, நீங்க பெரியம்மா ஆயிட்டீங்க, நான் பெரியப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. பிரசவம் பார்க்க வந்தவங்க ஸ்வேதா கிட்ட, இப்படி ஒரு ஓரவத்தி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அமுதன் ஸ்வேதா கிட்ட, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, பார்க்கவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு ஆறுதலா பேசுறாரு. பிரசவம் பார்க்க வந்தவங்க கிட்ட முத்தழகு, யாரோ எவரோன்னு எங்களுக்கு நீங்க உதவி பண்ணாம விட்டுருந்திருக்கலாம். ஆனா கடவுள் மாறி வந்து எங்க குடும்ப வாரிசை எங்க கிட்ட கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்றாங்க. பேச்சியம்மா எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க, இது எங்களால முடிஞ்ச சின்ன உதவின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பூமி முத்தழகு கிட்ட, ஸ்வேதாக்கு பிரச்சனைன்னு சொல்லியும் நீங்க வராம இருந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப வார்த்தைக்கு வார்த்தை எங்க குடும்ப வாரிசு எங்க குடும்பம்னு நீங்க சொல்றத பார்த்து எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன நீங்க சீக்கிரமாவே ஏத்துப்பீங்கன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்தழகு போறாங்க. ஆனா பூமி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, கண்டிப்பா நீங்க என்ன ஏத்துப்பீங்க முத்தழகுன்னு. முத்தழகு ஸ்வேதா கிட்ட, எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் வீடே குழந்தையையும் குழந்தையோட சேர்த்து முத்தழகையும் வரவேற்கிறதுக்காக கூடி நிக்கிறாங்க. முத்தழகு குழந்தைய தூக்கிட்டு பூமியோட வர்றதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பேச்சியம்மாவும் சொர்ணமும். பேச்சியம்மா முத்தழகுக்கும் குழந்தைக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாக்கும் அமுதனுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. குழந்தைய வாங்கிக்கோன்னு முத்தழகு சொல்ல, ஸ்வேதா என்கிட்ட இருந்தா என்ன உங்ககிட்ட இருந்தா என்னன்னு சொல்லிடுறாங்க. பேச்சியம்மா கிட்ட, குழந்தைய வாங்கிக்கோங்க, நான் கிளம்பணும்னு முத்தழகு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள வான்னு எவ்வளவோ சொல்லியும் முத்தழகு கேட்க மாட்டேங்கிறாங்க. பூமியோட அப்பா குழந்தைய வரவேற்கிறதுக்கு பதிலா முத்தழகு வரவேற்கா ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியாதுப்பான்னு உள்ள போயிடுறாரு. ஸ்வேதா, நீங்க உள்ள வந்தாதான் நான் உள்ள போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன், அட்லீஸ்ட் ரூம் வரைக்கும் வந்தாவது குழந்தைய விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. முத்தழகு குழந்தைய வச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் ஆயும் அஞ்சலி எங்க காணோம் அப்படின்னு பார்த்தா, அஞ்சலி ஸ்வேதாக்காக பெட் எல்லாம் ரெடி பண்றாங்க. ஸ்வேதா ரூமுக்கு போறாங்க. அஞ்சலி, வா ஸ்வேதா, உனக்காக தான் பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், குழந்தை எங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாங்க. குழந்தை முத்தழகு கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, முத்தழகா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அஞ்சலி, அவங்கதான் அம்மா மாதிரி கூட இருந்து எல்லாமே பண்ணாங்க, எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்றாங்க ஸ்வேதா. முத்தழகு ரூமுக்கு வந்து ஸ்வேதா கையில குழந்தைய தர்றாங்க. என்ன முத்தழகு, ரொம்ப வீராப்பா கிளம்புனீங்க, இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்வேதா உடனே, நான் தான் வீட்டுக்குள்ள வர சொன்னேன், அவங்க வரலைன்னா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னேன், அதனாலதான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓ, இப்ப அப்படியா அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. ஆமா, இது அவங்க வீடு தானே, அவங்க வரலாம்ல அப்படின்னு ஸ்வேதா கேட்க, இது எப்போல இருந்து அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. மாமா முத்தழகு கழுத்துல தாலி கட்டினதுல இருந்தே இது அவங்க வீடு தானேன்னு சொல்றாங்க ஸ்வேதா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க.